பொருள்களால் தயார் செய்யப்படும் விக்கிரகங்கள், கருங்காலி கோல், கருங்காலி பொருள்களை பற்றி அனைத்தையும் சித்தர் சொன்ன ரகசிய முறைகளை, எப்படி அதை பயன்படுத்த வேண்டும், எப்படி அதை நாம் உபயோகிக்க வேண்டும் என்ற சித்த ரகசியங்களை சொல்லும்படி அடியரிடம் கேட்டிருக்கிறார்கள். அது மக்கள் அனைவரும் இதை கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விளக்கத்திற்காக அடியேன் இந்த சித்த ரகசிய விளக்கங்களை அடியேன் மக்களுக்காகவும் ஆன்மீக பக்தர்களுக்காகவும் இதை தெரியப்படுத்துகிறேன். அதாவது கருங்காலியினால் செய்யப்படும் கோள்கள் நமது முன்னோர்கள், நமது தாத்தா பாட்டி காலத்திலேயே கருங்காலியிலான உலக்கையை தான் பயன்படுத்தி வந்தார்கள். கருங்காலி கோளான உலக்கையை ஏன் பயன்படுத்தி வந்தார் என்றால், கருங்காலி கோளான உலக்கையில் இருக்கும் பட்சத்திலே, நமது வீட்டில் இருக்கும் பட்சத்திலே நமக்கு எந்த ஒரு தீய சக்தியும் நம்மிடம் அண்டாது. அது கருங்காலி கோள் இருக்கும் வரை நமது குலதெய்வம் நமது வீட்டிலே பரிபூரமாக கொண்டிருக்கும். ஆகவே நமது முன்னோர்கள் கருங்காலியிலான உலக்கையை பயன்படுத்தி வந்தார்கள். அது இடையிலே இந்த நவீன காலகட்டத்திலே அந்த அந்த விதமான ஒரு கலாச்சாரமெல்லாம் நம்மிடமிருந்து மறைந்து விட்டது. ஆகவே இப்பொழுது அதனுடைய ஆன்மீக தத்துவம் இப்பொழுது மக்கள் அனைவரிடத்திலும் இது ஆன்மீக ரீதியாக பரவலாக நல்லபடியான முறையில் இது எழுச்சி பெற்றிருக்கிறது. ஆகவே இதை பற்றி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அடியேன் விளக்கங்களை தெரியப்படுத்துகிறேன். கருங்காலியிலான கோள்கள் 1 அடி, 2 அடி, 4 அடி, 5 அடி, 10 அடி, இந்த இப்படி பல வகைகளே தயார் செய்யப்படுகிறது. இதை யார் பயன்படுத்த வேண்டும் என்றால், அதாவது கோயிலிலே பூஜை செய்யக்கூடியவர்கள், ஒரு கோயிலிலே ஒரு பூஜாரியாக இருக்கக்கூடியவர்கள் இதை பரிபூர்ணமாக பயன்படுத்தலாம். மற்றபடி அதாவது வேதங்களை சொல்லக்கூடியவர்கள், அதாவது தோஷ பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அருக்கடாச்சத்திலே உள்ளவர்கள் மற்றும் பூஜை முறைகளில் ஈடுபடக்கூடியவர்கள், அதாவது தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் சாமியாடி வாக்கு சொல்லக்கூடியவர்கள், குறி சொல்லக்கூடியவர்கள், குலதெய்வத்தை வழிபட முடியாதவர்கள், குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள், இப்படி இத்தகைய அனைவரும் இந்த கருங்காலி கோளை சக்தியுடன் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது, நாம் எதையும் பயன்படுத்தும் போது நமது குலதெய்வத்தை நினைத்தே முதலில் அடுத்த காரியங்களை செய்ய வேண்டும். நமது குலதெய்வத்தின் பாதத்திலே வைத்து எடுத்து வந்தது இதை நாம் பயன்படுத்தலாம். குலதெய்வத்திற்கு செல்ல முடியாது, குலதெய்வத்தை நினைத்து ஒரு காணிக்கையை வைத்து மஞ்சள் துணியிலே முடிந்து இதை நம்ம வீட்டில் நினைத்து நாம் பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபடலாம். நம்ம இருக்கும் எல்கையை சுற்றியுள்ள இடங்களிலே நமக்கு பிற எதிரிகளாலோ நமக்கு வேண்டப்படாதவர்களோ செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், பல பல பிரச்சனைகள், எந்த ஒரு பிரச்சனையும் இது நமது எல்கைக்குள்ளே அணுக விடாது. அந்த அளவுக்கு இதற்கு அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்வார்கள். அந்த எனர்ஜி பஞ்சபூத எனர்ஜி என்று சித்தர்கள் சொல்வார்கள். அந்த எனர்ஜி இந்த கருங்காலி கோளிலே பரிபூர்ணமாக குடிகொண்டு நம்மை பாதுகாக்கும், நமக்கு அறிகுறிகளை காட்டும். இவரிடம் பழக்கத்தை வைத்துக்கொள், இவரிடம் பழக்கம் வைத்துக்கொள்ளாதே, இந்த காரியத்தை நீ செய்யலாம், இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டாம், இந்த நேரத்திலே நீ இதை செயல்படுத்து, இதில் கொஞ்சம் தாமதப்படுத்து என்று பல விஷயங்களை நமக்கு இது உணர்த்தக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே இதை அனைவரும் பயன்படுத்தலாம், பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தலாம். நான் சொன்னது போல் இவர்கள் தான் பயன்படுத்த வேண்டும் இல்லை. இதை குலதெய்வ வழிபாட்டிலே செல்ல முடியாதவர்கள், குலதெய்வத்தை தினமும் நினைத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்களும், ஏனால் குலதெய்வ வழிபாடு வருடத்துக்கு ஒரு முறை பங்குனி உத்திரம், சிவன் ராத்திரி, இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் அனைவரும் வழிபடக்கூடிய வாய்ப்பு 100% பேருக்கு இருக்கும். ஆகவே இந்த மாதிரியான முறையிலே தினமும் இதை நாம் வைத்து வழிபடும் போது நம் குலதெய்வம் நம் வீட்டிலே தினமும் நம் அருகிலேயே இருக்கிறது என்ற ஒரு மன வலிமை ஏற்பட்டு நமது சந்ததிகளும் நமது பிள்ளைகளும் நமது ஒரு உடல் ஆரோக்கியத்துடன், தேகபலத்துடன், ஞானத்துடன், ஒரு தத்துவத்துடன், ஒரு சக்தி ஒளி, வீட்டிற்குள்ளே ஒரு சக்தி ஒளி, ஒரு அனுக்கிரக ஒளி நல்லபடியானவர்களே குடிகொண்டு இதனுடைய தத்துவம் மிகவும் நமக்கு ஒரு அருக்கடாச்சத்தை தந்தரணும். இரண்டாவதாக கருங்காலியிலான விக்கிரகங்கள் ஒவ்வொரு தெய்வத்தின் வடிவிலும் செய்யப்பட்டு மடத்திலிருந்து பக்தருடைய வேண்டுகோளுக்கெனங்க பூஜைகளை வைத்து மிகவும் சக்தியுடன் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கருங்காலி விக்கிரகம் யாருக்கு என்னென்ன சில விக்கிரகம் தேவைப்படுகிறதோ, சிலர் இப்போ கல்வியிலே மிகவும் மந்தமாக இருக்கிறார்கள். கல்வி, என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி சரிவர வரவில்லை, தான் படித்தது மறந்து விடுகிறது, படித்தவுடன் பரீட்சையில் எழுதும்போது அனைத்தும் நம்மால் அதை சிந்தனையில் கொண்டு வந்து செயல்படுத்த முடியவில்லை, கல்வியில் ஈடுபாடில்லாமல் இருக்கிறார்கள் என்று இந்த சூழ்நிலை உள்ளவர்கள் கருங்காலியிலான அகர்த்தியர் விக்கிரகத்தை நாம் அதை வாங்கி
வீட்டிலே வைத்து அதை எப்படி வழிபட வேண்டும் என்ற சில ரகசிய முறைகளை அதை நான் சொல்லி கருங்காலி மரத்திலான அகத்தியர் விக்கிரகத்தை நாம் வாங்கி முதலிலே இதை நாம் சில நவதானியங்களுடைய ஒரு வெண்கல தாம்பாள தட்டியிலே நவதானியங்களை பரப்பி அதன் மீது இந்த அகத்தியர் விக்கிரகத்தை வைத்து நாம் 9 நாட்கள் அவருக்கு பூ மாலை சாற்றி அவருக்கு நாம் வழிபட்டு அதாவது ஒரு நெய்வேத்தியம் போல் செய்து, அதாவது ஒரு சுண்டல், ஒரு பொங்கல், ஒரு லெமன் சாதம், இந்த மாதிரியான முறையில் 9 நாட்கள் இதை வைத்து நாம் அருகில் உள்ளவர்களுக்கு ஒரு 20 பேருக்கு ஒரு 10 பேருக்காவது இந்த நாம் செய்யும் நெய்வேத்தியத்தை அவருக்கு நெய்வேத்தியம் செய்து வைத்து படைத்துவிட்டு கொடுத்து நாம் அடுத்தாவது 10வது நாளிலிருந்து நாம் அதை அந்த நவதானியத்திலிருந்து எடுத்து ஒரு வெண்கல தட்டிலே அதை வைத்து விபூதி நிரப்பி அதன் மீது இந்த அகத்தியர் விக்கிரகத்தை வைத்து நாம் பக்தியுடன் நாம் வழிபட்டு அந்த விபூதியை எடுத்து தினமும் படிக்கும் குழந்தைகளும் கல்வி அறிவிலே உள்ளவர்களும் இன்னும் கல்வியிலே மென்மேலும் சிறந்த விளங்க வேண்டும் என்று பட்டம் வாங்கியவர்கள் கூட இந்த முறையை செய்து நெற்றியிலே ஓம் நமச்சிவாய, ஓம் அகத்தியாய நமக என்று நாமத்தை சொல்லி நாம் அணிந்து வந்தால் கல்வியினுடைய தன்மை அதிகரித்து அதனுடைய அறிவுகராட்சி வளர்ச்சி நமக்கு மென்மேலும் சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓம் நமச்சிவாயா. இந்த கருங்காலி பற்றிய அனைத்து பொருட்களும் அனைத்து விவரங்களும் எங்களது மடத்திலே எங்களுடைய சிவனடியார்கள் எங்களுடைய சன்னியாசிகளால் முறையாக பூஜை செய்யப்பட்டு மக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கீழே உள்ள எண்களை செல் நம்பரை தொடர்பு கொண்டு தங்களிடம் எந்த சந்தேகத்தையும் எங்களிடம் விளக்கங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஓம் நமச்சிவாயா.